ஒவ்வொரு பொண்ணுங்களும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னா, நம்மளுடைய ஃபேமிலியே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்மளை இன்வைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அங்கே நிற்போம். பட் ஆனாலுமே நம்மளை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அது இன்னுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் தங்கும்போது ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ராவாக வீட்டில் இருந்துட்டோனாலே சுற்றி இருக்கவங்கலாம், என்ன நீ உன் வீட்டுக்கு போலியா, இன்னும் அம்மா வீட்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறது பெரிய குத்தம் மாதிரி பேசுவாங்க. அதை பேசுகிறத கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக போயிடும். நம்ம அப்பா அம்மாவும் கஷ்டப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கிளம்பிடுவோம். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம கல்யாணம் அனுப்புற விட்டு நம்ம பிறந்த வீட்டுக்கு கூட 5 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையே வச்சுருவாங்க போல். ஸோ இப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அனுப்புற விட்டு இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்படி ஏன் தான் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு புரியல. கல்யாணம் ஆச்சுன்னா என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா தானே. கல்யாணம் ஆன உடனே அதெல்லாம் மாறிடுமா என்ன? எனக்கு புரியலைங்க. உங்களுக்கு எப்படி?